இருந்த ஆன்மீகவாதிகள் மெய்மறந்து கேட்டனர். சொம்பு பாலுக்குள்ள சர்க்கரையை போடுங்க. பாலே பார்த்தீங்கன்னா சொம்பு முழுவதும் நிறைந்து நிற்கிறது. அப்ப சர்க்கரையை போடும் பொழுது பால் ததும்பி வெளியே வராம போடப்பட்ட சர்க்கரை எல்லாம் அந்த பால் கிரகிச்சு உள்ள இருக்குது. அப்ப ராஜா சொல்றாரு, ஹிந்து தர்மத்தை சார்ந்தவர்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. நாம் சொம்பில் இருக்கக்கூடிய பாலை போன்றவர்கள். எத்தனை பேர் நம்மிடம் கலந்தாலும் கூட அதை அப்படியே கிரகிச்சு நாம வச்சுக்குவோம். அதனால இந்த மதம் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அப்படித்தான் ஒரு மதமும் இந்தியாவுக்குள்ள நாம் அனுமதித்தோம். காரணம், எந்த மதத்தையும் பார்த்து நமக்கு பயம் கிடையாது. ஏன்னா இந்த மதம், இது அடிப்படையில் நாம் மதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். இந்த முதல்ல மதம் என்கின்ற வார்த்தை அல்ல, இந்து மதத்தை பொறுத்தவரை வாழ்வியல் முறை, இது ஒரு வாழ்க்கை முறை. 1893 சுவாமி விவேகானந்தா அவர்கள் சிகாகோ போறாங்க, அமெரிக்கா போறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்தை சார்ந்த தலைவர்களையும் மேடையின் மேல் உட்கார வைக்கிறாங்க அமெரிக்கா. 1893. இன்னைக்கு எத்தனை வருஷம் பாருங்க, கிட்டத்தட்ட 132 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அவரும் போய் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் பேசுறாங்க. விவேகானந்தர் அவர்கள் 18ஆவதா பேசுறாங்க. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 17 பேர் அவருக்கு முன்னாடி பேசுறாங்க. நான் இந்த மதத்தை சார்ந்தவன், உலகத்திலே எங்க மதம் தான் பெருசு. நான் இந்த மதத்தை சார்ந்தவன், எங்க மதம் தான் பழமையான மதம். நான் இந்த மதத்தை சார்ந்தவன், என் மதத்தை மாதிரி எந்த மதமும் கிடையாது, நாங்க தான் புண்ணியம் செஞ்சவங்க. 18 பேரும் பேசுறாங்க. கடைசியா விவேகானந்தர் அவர்கள் 19ஆவதா மைக் எடுத்து பேசுறாங்க. அவருடைய உரையை நீங்க கேட்டிருப்பீங்க. கேட்காதவர்கள், குறிப்பா இளைஞர்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க கேட்கணும். விவேகானந்தர் அவர்கள் தன்னுடைய உரையை ஆரம்பிக்கும் பொழுது டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அப்படிங்கிறார். ஆனா இருக்கிறவங்க எல்லாம் வெள்ளக்காரங்க, இருக்கிறவங்க எல்லாம் அமெரிக்கர்கள், புரொட்டஸ்டன்ட், கேத்தலிக்ஸ், வேறு வேறு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள், வேறு வேறு மதத்தை சார்ந்தவர்கள், எல்லோருக்குமே தூக்கி வாரி போடுது. அந்த 18 பேர் பேசும்போது யாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லலையே. ஆனா இந்த மனிதன் மட்டும் 19ஆவதாக பேச வந்த பொழுது வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜன்ஸ் அந்த நிகழ்ச்சியில எல்லோரையும் என்னுடைய அண்ணன் தங்கைகள் சொல்லும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ இது வேற ஏதோ ஒரு விஷயம். இந்த 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 ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு சாமி வந்திருக்கிறாரு, ஆசிய பகுதியிலிருந்து வந்திருக்கிறாரு, ஒரு வேற யாரோ ஒரு ஆளு. அப்ப விவேகானந்தர் சொல்றாரு, நான் வந்திருக்கக்கூடிய ஒரு மாங்க், நான் முற்றிலும் துறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சன்னியாசி. நான் ஒரு ஆர்டர்ல இருந்து வர்றேன். நான் ஒரு வழிமுறையை பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பிலிருந்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். நான் மதத்தை, எந்த மதத்தையும் சார்ந்தவன் கிடையாது. ஆனா எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் மதம் 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 என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினால நானும் மதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. அந்த மதத்திற்கெல்லாம் தாய் மதமான இந்து மதத்திலிருந்து இங்கே உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னா அந்த ஒரே ஒரு பேச்சு சாமி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.